இந்த வீடியோவில் 2024 MCQ 27 பார்ப்போம். கனளவு 75 சென்டிமீட்டர் உடைய ஒரு அடைத்த அறையினுள்ளே இருக்கும் வழியின் தனி ஈரப்பதன் 0.04 கிலோகிராம் தெரியும். தொடர் ஈரப்பதன் 75% ஆகும். அதே வெப்பநிலை அறை நீராவியினுடைய நிரம்பல் அடைய வேண்டுமெனின் அறையின் உடன் எவ்வளவு மேலதிக நீராவி சேர்க்கப்படல் வேண்டும். சரி, இந்த கேள்விக்கு தேவைப்படுற எங்களோட தியரி என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் தனி ஈரப்பதன் தான் இல்லை. தனி ஈரப்பதன் தான் என்ன ரெண்டா, அதாவது குறிப்பிட்ட வெப்பநிலையில் தரப்பட்ட கன அளவில் உள்ள நீராவியின் உள்ள வழியில் இருக்கணும் உள்ள வழியில் காணப்படும் நீராவியின் திணிவு தனி ஈரப்பதன். தொடர்பு ஈரப்பதன் என்றா குறிப்பிட்ட வெப்பநிலையில் தரப்பட்ட கன அளவில் உள்ள வழியில் காணப்படும் நீராவியின் திணிவுக்கும் அதே கன அளவை குறிப்பிட்ட வெப்பநிலையில் மீன் அதே வெப்பநிலையில் உள்ள வழியை நிரம்பலடைய செய்யும் நீராவியின் திணிவுக்கும் இடையேயான விகிதம். சரி, இப்ப தனி ஈரப்பதன் எடுத்துட்டோம், தொடர்பு ஈரப்பதன் எடுத்துட்டோம். சரி, இந்த தியரி ரெண்டை யூஸ் பண்ணி நாங்கள் எடுத்துடலாம். ஏனென்றா இது ஒரு சிம்பிள் ட்ரிக்னோமெட்ரியாவும் செய்யலாம், இல்லாட்டி தொடர்பு ஈரப்பதனை போட்டு தனி ஈரப்பதனை கண்டு அப்படியும் போகலாம். ரெண்டு ஒரு வழியும் செய்யலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, இந்த தொடர்பு ஈரப்பதன் எவ்வளவு என்றதை பார்க்கலாம். முதல்ல இப்படி இல்லாட்டி தனி ஈரப்பதன் எவ்வளவு இருக்கணும் பார்க்கலாம், ரெண்டு ஒன்றும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை எங்களுக்கு. சரியா? ரைட். அப்ப இப்ப நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, எங்களுக்கு நிரம்பலாவியின் திணிவு, நிரம்பலாவின் திணிவு என்ன வரப்போகுது? இப்ப தனி ஈரப்பதன் திணிவு கீழ் என்ன வரப்போகுது? தொடர் ஈரப்பதன். அப்ப நிரம்பலாவின் திணிவு தனி ஈரப்பதன் திணிவு என்ன இருக்க போகுது எங்களுக்கு? ரைட். இப்ப 1 மீட்டர் கணத்துக்கு இவ்வளவு 0.04 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா?
அப்ப தொடர் ஈரப்பதனை பார்ப்போம். இவ்வளவு திணிவு ஒரு ஒரு ஒன்றுக்கு. அதே இது நாங்கள் இங்கே கண்டோம்னா இதுவும் திணிவு வந்து ஒன்றுக்கே வரும். இப்போ ஒன்றுக்கே வரும். ரைட். இப்போ அடுத்த கீழே பார்த்தோம்னா ஈரப்பதன் அளவு எவ்வளவு 75. 75 100. அப்போ இந்த 100 நாங்கள் இங்கே போடலாம். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? நிரம்பலாவினுடைய அளவு. ரைட். நிரம்பலாவியின் திணிவு எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு? 4/75 எவ்வளவாம்? கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. என்ன நடக்க போகுது? 4/75 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 எங்களுடைய நிரம்பலாவினுடைய திணிவு வந்திருக்குது. எதுக்கு? 1 மீட்டர் கணத்துக்கு. ஆனா எங்களுக்கு கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க? கணக்குல வந்து அந்த அறை வந்து 75 மீட்டரா? சாரி, மீட்டர். 75 மீட்டர் கணம் இருக்காங்க. 75 மீட்டர் கணம் இருக்காங்க. அப்ப எங்களுக்கு 75 மீட்டர் கணம் தந்தபடியால எங்களுக்கு இப்ப எவ்வளவு 75 நிரம்பலாவி அமுக்கம் எவ்வளவு இருக்கு என்று பார்ப்போம். நிரம்பலாவினுடைய திணிவு மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். அப்ப ஒன்றுக்குத்தான் இவ்வளவு, அதாவது 1 மீட்டர் கணத்துக்கு இவ்வளவு, அதாவது 4/75 கிலோகிராம். ஆகவே நேரடியாக பார்த்தோம்னா 75 மீட்டர் கணத்துக்கு ரெண்டு பார்த்தோம்னா இதை பெருக்கணும்டா நேரடியா 4 கிலோகிராம் வந்து வருது. இப்போ எங்களுக்கு நிரம்பலாவி அமுக்கம் எவ்வளவு இருக்க வேணும்? நிரம்பலாவினுடைய திணிவு நிரம்பலாவினுடைய திணிவு எவ்வளவு இருக்கணும்? 4 கிலோகிராம் இருக்கணும். இதே 75 மீட்டர் கணத்துக்குரிய தனியிறப்பதன் திணிவு எவ்வளவுன்னு பார்ப்போம். சரியானே? ரைட். இப்ப எங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் கணம் வந்து எவ்வளவா இருக்காம்? தனியிறப்பதன் 0.04 கிலோகிராம். அது தனியிறப்பதன். இது நிரம்பலாய திணிவு. 75 மீட்டர் கணத்துக்கு எவ்வளவு திணிவுன்னு பார்ப்போம். அப்ப 75 7 28 3. அப்ப 3 கிலோகிராம் வரும். இப்ப இது தனி இறப்பதன் திணிவு. கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த தனி இறப்பதுல இருந்து நாங்க நிரம்பலாவிய அனுப்புறதுக்காக மேலதிகமாக நாங்க எடுக்க வேண்டிய எவ்வளவு? அப்ப மேலதிகமாக அறைக்கு சேர்க்கப்பட வேண்டிய நீராவியின் திணிவு என்ன வரப்போகுது? 4/3 1 கிலோகிராம் வந்து வரும். இத விடை வந்து எத்தனையாவது இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு விடை கணக்குக்கு விடை வந்து 3வது விடை. எப்படியான வீடியோக்குள்ள இந்த எங்களோட இதுல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருக்காவது ஒரு ஆளுக்கு இது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், தேவையாகவும் இருக்கும். ஷேர் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்ணுறேன்டா இதான் என்னுடைய ஃபோன் நம்பராக இருக்கும், நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க.